அனைவருக்கும் வணக்கம். சனாதனி என்ற ஒரிய மொழி திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் அது வெளியிடக்கூடாது என்பதற்காக சிறுபான்மை மக்கள் நல கட்சி மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறது. ஏன் இந்த திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டும், சனாதனி என்ற திரைப்படத்தில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த காணொலியிலே பார்க்க போகிறோம். ஒன்று கூடி ஒரு இந்தியனுக்குள்ள உரிமையை நாம் கேட்க வேண்டும். அப்படி எப்படி கேட்க முடியும்? நம்ம ரோட்டில் நின்னா கேட்க முடியுமா? நம்ம சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு மைக்கை வால்யூமை கூப்பிட்டு வச்சு சேர்த்தனா சத்தமாக பேசினா கேட்டுருமா? இல்லை. நம்ம கண்டிப்பாக அரசியலில் வந்து நமக்கு ஏராளமான இருக்கிற இந்த ஓட்டுகளை நமக்கு எந்த கட்சி நமக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவர்களோடு இணைந்து நம்முடைய மக்களை சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்புவோம். வீட்டில் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற எனக்கு, நான் ஒரு ரோமன், நான் ஒரு இந்தியன், எனக்கு உள்ள உரிமையை நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கேட்பதற்கு தான் இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. சனாதனி என்ற இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? இது ஒரியா மொழியிலே எடுக்கப்பட்டு இன்று மத்திய அந்த திரைப்பட தணிக்கை குழுவினாலே தணிக்கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சீக்கிரத்தில் இது வெளியிடப்படும் என்ற அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி பலரை இது அச்சுறுத்தும் வண்ணமாக மிகப்பெரிய மதவாதத்தை தூண்டுகிற நோக்கத்திலே இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறது என்ற காரணத்தினாலே இந்தியா முழுவதும் இது தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்கள் நல கட்சி இதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அமைதியாக இருக்கிற ஒரு நாட்டிலே மதவாதத்தை தூண்டும்படியாக மதவாதிகள் ஒரு மதத்துக்கு, சிறுபான்மை மதத்துக்கு விரோதமாக எடுக்கிற மிகப்பெரிய ஒரு அதை அழித்தொழிக்கிற முயற்சியாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன இருக்கிறது இந்த படம்? ஏன் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு காரியத்தை நான் முன்பாக உங்களுக்கு நான் விளக்கிவிட்டு இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் மறந்து விட்டிருப்பீர்கள். எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தும்படியாக ஜனவரி 22 இரவு கொடுமையான ஒரு நாள், இந்திய ஜனநாயகத்தை உலுக்கி இந்தியாவில் உள்ள இறையாண்மைக்கு எதிராக உலக பயங்கரவாதத்தை போல ஒரு பெரிய பயங்கரவாதத்தை இந்தியாவிலே உருவாக்கிய அந்த ஒரிசா காடு நாம் மறந்து விட்டோம். ஸ்டெயின்ஸ் மாபெரும் மனிதன், ஆஸ்திரேலியா மிஷனரி, தன் 2 மகன்களாகிய தீமத்தேயு, பிலிப் என்ற 2 மகன்களோடு ஒரு வேனிலே வைத்து தீக்கிரையாக்கப்பட்ட அந்த இரவு தான் இந்தியாவினுடைய இறையாண்மை கொலை செய்யப்பட்ட நாள். அது இந்திய தேசத்தின் கருப்பு நாள். அந்த இறையாண்மை கொலை செய்யப்பட்ட இடமாகிய அந்த ஒரிசா காட்டுக்குள்ளே தான் இந்த திரைப்படத்தின் திரைக்கதை அமைந்திருக்கிறது. அன்று கொலை செய்யப்பட்டு ஒரிசா காட்டுக்குள்ளே இருந்த அந்த மக்கள், வலது கைக்கும் இடதுக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மலைவாழ் மக்களுக்கு மருத்துவம், கல்வி போன்ற எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த ஆஸ்திரேலிய மிஷனரியை துடிதுடிக்க கொன்ற இந்த கொடூர இந்துத்துவ கும்பல் தான் இன்று மீதம் இருக்கிற அந்த மலைவாழ் மக்களை மறுபடியுமாய் படுகொலை செய்ய, மறுபடியுமாய் அந்த மக்களை அச்சுறுத்தி அவர்களை மறுபடியும் தாய் மதத்துக்கு அழைப்போம் என்று சொல்லி அவர்களை அச்சுறுத்துவதற்காகத்தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக பதிவாக இந்த திரைக்கதை களத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எடுக்கப்பட்டதின் நோக்கம் சிறுபான்மை கிறிஸ்தவர்களை அச்சுறுத்த வேண்டும். சிறுபான்மை கிறிஸ்தவர்களை இந்த இந்துத்துவ சக்தி, மதவாத பிஜேபி, RSS கும்பல் நம்மை இந்த தேசத்தை விட்டு அந்த கிறிஸ்தவ மக்களை, அந்த மதம் மாறிய, அந்த பல வருடங்களுக்கு முன்னாக மதம் மாறிய அந்த மலைவாழ் மக்களை என்ன போகிறார்களோ என்ற அச்சத்தில் தான் மீதியாக இருக்கிற மக்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை வெளியிடுகிறேன். பாருங்கள், இந்த படத்தின் முன்னோட்டத்தை பார்ப்போம். से जो गाँटा देखा जाउची सही गाँ जीवा पूर्व थरे भाभी की जाओ सेठी बहुत विपद अच्छी तुम एत देवादेवी को पूजा करथुल कि लाभ देला कि रक्षा प्रभु जीसु ख्रीस्ट
ଇ ପାହାଡ଼ ପର୍ବତ ଇ ବନ ଜଙ୍ଗଲ ଇ ନଦୀ ଝରଣା ଇ ଗଛ ପତ୍ର ସବୁ ଆମ କେତା ଗଡ ହଉଛନ୍ତି ଜଣେ ପ୍ରଭୁ ଯୀଶୁ। ପ୍ରଭୁ ଯୀଶୁଙ୍କର ଶରଣାପନ୍ନ ହୁଅ, ତାଙ୍କର ବାଇବେଲକୁ ସବୁଦିନ ପାଠ କର। ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ପାଠ ପଢେଇକିରି ଆମେ ଦେବତାର ଅପମାନ କରିବୁ ନାହିଁ। ଏସବୁକୁ ବାନ୍ଧି ଦିଅ ତ। ଆଜିଠୁ ଯୀଶୁ ହେଉଛନ୍ତି ତମର ସବୁ କିଛି। ଆପଣଙ୍କ ଜେଜେବାପାଙ୍କ ଅମଳରୁ ବାପାଙ୍କ ଅମଳରୁ ଯୋଉ ସନାତନ ଧର୍ମ ଥିଲା, ଯୋଉ ହିନ୍ଦୁ ଧର୍ମ ଥିଲା, ତାକୁ ଆପଣ ପରିବର୍ତ୍ତନ କରିକି ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଧର୍ମ ଗ୍ରହଣ କରିଦେଲେ। ଖାଲି ବିର୍ସା ମୁଣ୍ଡାକୁ ଦେବତା କହି ଗୋଟେ ଫୁଲମାଳ ଚଢ଼େଇ ଦେଲେ ପ୍ରକୃତ ଶ୍ରଦ୍ଧାଞ୍ଜଳି ନୁହେଁ। ମୁଇଁ ଗରିବ ହେଇପାରେ ହେଲେ ମୁଁ ଆଦିବାସୀ, ମୋର ସ୍ୱାଭିମାନ ଅଛି। ଏଠି କିଛି ଲୋକ ନିଜର ସ୍ୱାର୍ଥ ଆଉ ନିଜର ଦବଦବା ପାଇଁ ଏଠିକାର ଲୋକଙ୍କ ମୁଣ୍ଡରେ ଅନ୍ଧବିଶ୍ୱାସ ପୁରେଇଛନ୍ତି ଯେ ଯଦି ତମ ପିଲାମାନଙ୍କୁ ପାଠ ପଢେଇବ ତାହେଲେ ଦେବତାର ଅଭିଶାପ ଲାଗିବ। ଆଉ ଆର ଫାଇଦା ଉଠାଉଛନ୍ତି ଧର୍ମକୁ ନେଇକି ବିଜନେସ୍ କରୁଥିବା କିଛି ବ୍ୟକ୍ତିମାନେ। ମୁଁ ତ କେବଳ ପ୍ରଭୁ ଯୀଶୁଙ୍କର ପ୍ରଚାର କରୁଛି। ଆପଣ ଯେତେବେଳେ ଏ ଜାଗାକୁ ଆସିଥିଲେ ଆପଣଙ୍କ ହାତରେ ଥିଲା ଖଣ୍ଡେ ବାଇବେଲ ଆଉ ଲୋକଙ୍କ ହାତରେ ଥିଲା ତାଙ୍କ ଜମିବାଡି। ହେଲେ ଏବେ ଆପଣଙ୍କ ବାଇବେଲ ଅଛି ସେମାନଙ୍କ ହାତରେ ଆଉ ତାଙ୍କ ଜମିବାଡି ଅଛି ଆପଣଙ୍କ ହାତରେ। ସେଠି ବହୁତ ଗଡ ହଉଛନ୍ତି ଜଣେ ପ୍ରଭୁ ଯୀଶୁଙ୍କର ଶରଣାପନ୍ନ ହୁଅ, ତାଙ୍କର ତାକୁ ଆପଣ ପରିବର୍ତ୍ତନ କରିକି ଖ୍ରୀଷ୍ଟିଆନ ଧର୍ମ ଗ୍ରହଣ କରି ଖାଲି ବିର୍ସା କିଛି ବ୍ୟକ୍ତିମାନେ। ମୁଁ ତ କେବଳ ପ୍ରଭୁ ଯୀଶୁଙ୍କର ପ୍ରଚାର ଆପଣ ଯେତେବେଳେ ଏ ଜାଗାକୁ ଆସିଥିଲେ ଆପଣଙ୍କ ହାତରେ ଥିଲା ଖଣ୍ଡେ சம்பிரித் ஆச்சாரியா என்பவர் நடித்து வாசுதிரி பட் என்பவரால் டைரக்ட் செய்யப்பட்டு பிரஜகுமார் காண்டோய் என்பவரால் தயாரிக்கப்பட்டு உரிய மொழியிலே எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் அதி விரைவில் திரைக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த படத்தை மத்திய தணிக்கை குழு ஆரம்ப கட்டத்திலே தடை செய்ய வேண்டும். மத்தியில் ஆளுகிற மதவாத பிஜேபி அரசும் அங்கு ஒரிசாவிலே பகுதியில் இருக்கிற அந்த பிஜேபி அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசுகளுக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சி ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. இப்படிப்பட்ட மதவாதத்தை தூண்டி மக்களை அடிமைப்படுத்தி நினைக்கும் சிறுபான்மை கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தி அவர்களுடைய மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி அவர்களை பயமுறுத்தி மறுபடியும் தாய் மதம் திரும்புவோம் என்று இந்து மதத்துக்கு வலுக்கட்டாயமாக மாற்றுகிற இந்த சனாதன சூழ்ச்சியை தான் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக பதிவு செய்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக உங்கள் கண்டனத்தை இதற்கு கீழே பதிவு செய்யுங்கள். ஏன் இந்த ஒரிசா கதைக்களத்தை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்? இவருடைய குற்றச்சாட்டை எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் வந்து அந்த மலைவாழ் பழங்குடி மக்களை எல்லாம் மதம் மாற்றி விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பல வருடங்களாக இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. இரண்டாவது காரியம், அங்கே இருக்கிற மக்கள்லாம் பல வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அங்கே இருக்கிற தொழில்நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் குடும்பத்தை இவர்கள் கொலை செய்து அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களுக்கெல்லாம் முதலாவது ஒரு பயமுறுத்தலை உண்டாக்கி ஒரிசாவிலே மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து அவர்கள் வீடுகளெல்லாம் தீக்கிரையாக்கி பயமுறுத்தி அச்சுறுத்திய காலமெல்லாம் முடிந்து சுமார் 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியுமாய் அதே ஒரிசாவிலே அதே மலைவாழ் மக்களுக்கு மத்தியிலே மீதம் இருக்கிறவர்களை படுகொலை செய்யவும் இப்படி அச்சுறுத்தவும் பயமுறுத்தவும் மறுபடியும் தாய்மதம் திரும்புவோம் என்று சொல்லி பிரச்சாரம் படுத்தி அங்கே இருக்கிறவர்களுக்குள்ளாய் கலவரத்தை உண்டாக்குவதற்காகத்தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பிரதான நோக்கம் அதுதான். இதனுடைய காட்சிகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். எப்படியெல்லாம் கிறிஸ்துவர்களை இவர்கள் துன்புறுத்துவார்கள், எப்படியெல்லாம் கிறிஸ்துவர்களை அச்சுறுத்த வேண்டும், மிஷனரிகள் செய்கிற பணிகளை எல்லாம் எப்படி இவர்கள் தடுக்க வேண்டும், மதமாறிய கிறிஸ்துவர்களிலிருந்து கிறிஸ்துவ மக்களை எப்படி மறுபடியும் தாய் மதம் திரும்புகள் என்று சொல்லி இந்து மதத்துக்குள்ளாய் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை இந்த படம் வேகமாய் பேசுகிறது. இதற்காக இவர்கள் எடுத்த ஆயுதம் தான் இந்த மதமாற்றம்.
ஆனால் உண்மையிலேயே கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் ஒரிசா காட்டுக்குள்ளில் இருந்த அந்த மலைவாழ் மக்களை மாற்றினார்களா என்றால் இல்லை. ஒரு விஷயம், நீங்கள் சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்க வேண்டும். அந்த மலைவாழ் மக்களை எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரிகள் மாற்றிவிட்டார்கள். இந்துக்களாய் இருந்தவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் கிறிஸ்துவலாய் மாற்றிவிட்டார்கள், மதமாற்றம் செய்து விட்டார்கள் என்று ஒரு போலியான குற்றச்சாட்டை இவர்கள் பல வருடமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் இப்பொழுது கிறிஸ்துவலானவர்கள் அல்ல. இதற்கு ஆதி வித்திட்ட ஒருவன் இருக்கிறான். 1894 அந்த ஒரிசா காட்டுக்குள்ளே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு பெயர் விதார்த்தி ஆபா என்று மண்ணின் மைந்தன் என்று அழைக்கிற அந்த செல்லமான பெயரை கொண்ட அந்த மனிதன் பெயர் பிர்சா முண்டா என்பது. இந்த பிர்சா முண்டா தான் இந்த மலைவாழ் மக்கள், அந்த பழங்குடி மக்களுக்கெல்லாம் கிறிஸ்துவத்தை அறிமுகப்படுத்திய ஒரு மாவீரன். இந்த பிர்சா முண்டாவினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவன் ஒரு தீவிரவாதி கும்பலிலே இருந்தவன். அங்கு மக்களோடு இணைந்து தன்னுடைய நிலத்துக்காக போராடியவன். ஆங்கில அரசை எதிர்த்து முதலாக நிலம் எனக்கு சொந்தம், எங்கள் நிலம் எனக்கு, என்னுடைய மண் எனது என்று சொல்லி போராடி விழுந்து போனவன், ஒரு போராட்ட தலைவன். அவ்வளவு பெரிய முண்டா இன மக்களை ஒன்று திரட்டி ஆங்கில அரசுக்கு எதிராக போராடி பல போராட்டங்களை வென்று பெற்று அந்த மக்களுடைய நிலத்தை பெறுகிற உரிமையை பெற்று தந்த மாவீரன் தான் இந்த பிர்சா முண்டா. ஆரம்ப நாட்களிலே இவன் மலைவாழ் மக்களாக இருந்து அவன் எல்லா விதமான கெட்ட பழக்கங்களில் இருந்த அந்த குழுக்களுக்கு மத்தியிலே ஒரு முறை இவன் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அங்கிருந்த ஒரு செவிலியர்களாய் நர்ஸினாலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அதன் மூலமாய் அவன் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவனான பிறகு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். கிறிஸ்துவனாக மாறிய பிறகு அவன் அங்கு இருக்கிற மக்களை குடிப்பதற்கு விடுவதில்லை. அவன் குடிப்பழக்கத்திலிருந்து தன்னுடைய இனக்குழு மற்ற பேரையும் விடுதலை ஆக்கினான். கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள், அவனுக்கு அந்த மக்கள் அடிமைப்பட்டிருந்த மக்களை எல்லாம் தன்னுடைய இனக்குழுவில் இருந்து அவன் எல்லாரையும் சரி செய்தான். போதைக்கு அடிமையாக இருந்தவர்கள், சிகரெட், பீடி, பான் பராக் போன்றவர்களுக்கு அடிமையாக இருந்த மக்களை எல்லாம் விடுதலை ஆக்கினான். அந்த மக்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் ருசிக்க செய்த அந்த மாபெரும் தலைவன் தான் அன்று அந்த மக்களுடைய மிகப்பெரிய ஹீரோ, முதல் சுதந்திர போராட்ட வீரன். அவனுக்கு இன்னைக்கு கூட நீங்கள் சத்தீஸ்கர் போனீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த மாநிலத்திலே அவனுக்காக பல ஸ்டாம்ப்பு அவன் பேரில் வெளியிடப்பட்டிருக்கிறது, சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் அந்த மாநிலத்தின் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிர்சா முண்டா தான் முதலாக கிறிஸ்துவர்களை 1894 முதல் அவர்களுக்கு அறிவித்தவன். அதற்கு பிறகுதான் மிஷினரிகள் எல்லாம் முதலாக அந்த கிறிஸ்துவ அந்த மலைவாழ் மக்கள் தலைவனை கிறிஸ்துவனாக இருந்தான் என்று சொன்னால் அந்த மக்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? சிந்தித்து பாருங்கள். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஒரிசா காட்டுகளில் தான் இன்று இவர்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மிஷினரிகள் வந்து இவர்களை மாற்றிவிட்டார்கள், அவர்கள் தாய் மதம் திரும்ப. ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மதம் மாறிய பழங்குடி மக்களை இன்னும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கேட்டுக்கெட்ட இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா கும்பலை நாம் எதிர்த்து நிற்க வேண்டாமா? அந்த மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசித்த மக்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஸ்ட்ரெயின்ஸ் மறித்த போது ஆயிரக்கணக்கான, 2000 5000, 10,000 மக்கள் வீடுகளை விட்டு, வீடுகள் எரிக்கப்பட்டு காடுகளிலே உணவில்லாமல், உடையில்லாமல் அலைந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாதா? அப்படி இன்று சமாதானமாக 25 வருடங்களுக்கு பிறகு சமாதானமாக, ஒற்றுமையாக, அன்பாக, அங்கே எந்த பிரச்சனையும் கலவரம் இல்லாமல் இருக்கிற அந்த மக்களை மறுபடியுமாய் கலவரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்துவதற்காக இந்த சனாதானி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சதி திட்டத்தை முறியடிக்க நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம், செபிப்போம். தேவன் ஒரு பெரிய அசைவை நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, அதற்காக எதிர்த்து நாம் நாம் ஒன்றுபடுவோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறது. இதை தடுக்கிறதான முயற்சியில் இறங்கி இருக்கிறது. எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களோடு ஒத்துழையுங்கள். இந்த காணொலியை மற்றவர்கள் காண பகிருங்கள். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். கண்டனத்தை மத்திய மாநில அரசுக்கு பதிவு செய்யுங்கள். இதை பார்க்கிற அரசு அச்சப்பட்டு எந்த ஒரு காரியமும் மக்கள் திரண்டு எழுந்தால் அதை மாற்ற முடியும் என்பதற்காக இந்த சேனல் வாயிலாக உங்களிடத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவத்தை, வரலாற்றை மறைக்க நினைக்கிற இந்த இந்துத்துவ கும்பலை எல்லாம், சதி திட்டங்களை எல்லாம் முறியடிக்க இந்த மத்திய மாநில அரசுகள் ஒரு நாளும் இந்த திரைப்படத்தை எந்த மாநிலத்திலும் வெளியிடாதபடிக்கு இதை தடை செய்ய
உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலும் உங்கள் காரியங்களிலும் வையுங்கள். மறுபடியுமாய் இந்த படத்தை தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இது மொழியாக்கம் செய்து வெளியிடப்படுமானால் அதையும் இங்கு வெளியிடக்கூடாதபடிக்கு தடை செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கும் நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் இதை மற்ற சக கிறிஸ்தவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். எங்கள் சேனல் SMNK TV என்ற அஃபிஷியல் சேனலை இன்று பல சதி திட்டங்களால் முறியடிக்கப்பட்டு அது டிலீட் செய்யப்பட்டு விட்டது. எனவே இந்த 2 சேனல்களை இப்போ நான் தொடங்கியிருக்கிறோம் புதிதாக. அதில் ஒன்று கிறிஸ்துவ அரசியல் என்று, மற்றொன்று கிறிஸ்துவ உரிமை என்று. இந்த 2 சேனல்களிலும் தொடர்ந்து எங்கள் காணொலிகள் இதற்கு மேல் தொடர்ந்து வரும். எங்களுக்கு ஆதரவு தருங்கள். இந்த காணொலியை பார்க்கிற போதெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களோடு எல்லோரும் ஒன்றுபடுவோம். இந்த தேசத்திலே சிறுபான்மை கிறிஸ்துவை பாதுகாக்க நமது உரிமையை வென்றெடுக்க நாம் ஒன்றுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.